ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விக்ரம் 1 ராக்கெட் பற்றின இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். இன்றைக்கி ஜூலை 18, 2026 சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ராக்கெட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது டெவலப் பண்ணவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம். ஸோ ஹைதராபாத்தை சேர்ந்த தனியார் ஸ்டார்ட் அப் நிறுவனம் தான் இது முழுக்க டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்திய விண்வெளி வரலாற்றில் ஒரு புதிய மைல்கல் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா முழுக்க ஒரு தனியார் நிறுவனத்தினால் வடிவமைக்கப்பட்ட முதல் ஆர்பிட்டால் வகை ராக்கெட் இது. அதாவது பூமியோடைய லோ எர்த் ஆர்பிட்டலில் நிலைநிறுத்தப்படக்கூடிய ராக்கெட் இது. இந்திய விண்வெளி திட்டத்தோடைய தந்தை அப்படின்னு அழைக்கப்படுற ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்பேஸ் மிஷன்ஸ் அப்படின்னா விக்ரம் சாராபாய். அவருடைய நினைவாக தான் இதுக்கு விக்ரம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. இது எங்கேருந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய சதீஷ் தவான் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபஸ்ட்டு லான்ச் பேட்லேருந்து முதல் தளத்துலேருந்து இந்த ராக்கெட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது இந்தியாவுக்கு ஸ்பெஷல். ஏன்னா இதுக்கு முன்னாடி தனியார் நிறுவனங்கள் ராக்கெட்டை தயாரிக்கலையா அப்படின்னா 2020க்கு முன்னாடி வரைக்கும் முழுக்க இந்த விண்வெளித்துறை அப்படிங்கிறது இஸ்ரோவோடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்துச்சு. ஸோ எல்என்டி, கோத்ரேஜ், ஹெச்ஏஎல் இவங்களாம் பார்த்திங்கன்னா தனியார் நிறுவனங்கள் தான். இஸ்ரோ ராக்கெட்டுக்கு தேவையான உதிரி பாகங்கள், இன்ஜின், அப்புறம் எரிபொருள் டேங்க் இந்த மாதிரி மட்டும்தான் தயாரிச்சுட்டு வந்தாங்க. பட் முழுக்க ஒரு ராக்கெட்டை சொந்தமாக வடிவமைக்கவோ அதை லான்ச் பண்ணவோ கிடையாது. அதுக்கப்புறம் தான் 2023 இந்தியன் ஸ்பேஸ் பாலிசி கொண்டு வந்தாங்க. இன்ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு நோடல் ஏஜென்சியை அமைச்சாங்க. இந்தியன் நேஷனல் ஸ்பேஸ் ப்ரமோஷன் அண்ட் ஆத்தரைசேஷன் சென்டர், தேசிய விண்வெளி மேம்பாடு மற்றும் அங்கீகார மையம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா அரசு சாராத நிறுவனங்களும் இந்த விண்வெளி துறைக்குள்ளே பங்கேற்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த இன்ஸ்பேஸ் அப்படிங்கிறது ஸ்பேஸ் டிபார்ட்மெண்ட் கீழே இயங்கக்கூடிய ஒரு அட்டானமஸ் நோடல் ஏஜென்சி. ஸோ இவங்க தான் இஸ்ரோவுக்கும் ப்ரைவேட் பார்ட்டிஸுக்கும் இடையில் இன்டர்ஃபேஸாக இருப்பாங்க. ஸோ இந்த ஏஜென்சினால் அங்கீகரிக்கப்பட்ட இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ப்ரைவேட்லி டெவலப்டு மல்டி ஸ்டேஜ் ஆர்பிட்டால் லான்ச் வெஹிக்கல் அப்படின்னா அது விக்ரம் 1 தான். ஸோ இப்போ ஆல்ரெடி பூமியோடைய லோ எர்த் ஆர்பிட்டில் சேட்டிலைட்டை நிலைநிறுத்தக்கூடிய ராக்கெட்டுகள் தயாரிக்கிற பணியில் ஏற்கனவே இஸ்ரோ இருக்காங்க. SSLVலாம் பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி அக்னிகுல் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரைவேட் கம்பெனியும் ஸ்டார்ட் அப் கம்பெனி இருக்குது, சென்னை பேஸ்டு ப்ரைவேட் கம்பெனி. இப்போ இந்த லிஸ்ட்டில் ஸ்கைரூட்டோடைய விக்ரம் 1 ஜாயின் ஆகிருக்கு. இந்த ராக்கெட் பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்கைரூட் கம்பெனி பார்த்திங்க அப்படின்னா மிஷன் ஆகமன் அப்படின்னு சொல்லி அந்த மிஷனுக்கு கீழே தான் இந்த விக்ரம் 1 தயாரிச்சிருக்கிறாங்க. இதோடைய ஹைட் அப்படின்னு பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்டாக 23 மீட்டர்ஸ் இருக்கும். மல்டி ஸ்டேஜ் லான்ச் வெஹிக்கல் இது. அதாவது பல அடுக்குகள் இருக்கக்கூடிய ராக்கெட் இது. 4 அடுக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு 3 பார்த்திங்க அப்படின்னா சாலிட் ப்ரொபல்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறது, திட எழுப்பொருட்கள் மோட்டார்களை யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு டாக்டர் APJ அப்துல் கலாம் நினைவாக அவருடைய பெயர் வச்சுருக்குறாங்க. கலாம் 1200, கலாம் 250, கலாம் 100 அப்படின்னு சொல்லி அந்த 3 அடுக்குக்கும் ஃபஸ்ட்டு 3 ஸ்டேஜஸ்க்கு வச்சுருக்காங்க. அடுத்ததாக 4th ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா 4th ஸ்டேஜ் இல்லை அப்பர் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது திரவ எரிபொருட்களால் லிக்விட் ப்ரொபல்ஷனான. ஸோ இந்த விக்ரம் 1 அப்படிங்கிறது போத் காம்பினேஷன் ஆஃப் லிக்விட் அண்ட் சாலிட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம். அப்போ அந்த அப்பர் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா லிக்விட் ப்ரொபல்ஷனை யூஸ் பண்ணுறாங்க. திரவ எரிபொருட்களால் இயங்கக்கூடிய அடுக்கு. இதில் ராமன் இன்ஜின்ஸ் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய இன்ஜினுக்கு ராமன் அப்படின்னு பெயர் வச்சுருக்குறாங்க. இந்த இன்ஜின் தான் ராக்கெட்டை கரெக்டாக சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்துறதுக்கு உதவக்கூடியது. அடுத்ததாக இதோடைய பேலோட் கெப்பாசிட்டி ஆர்பிட் அப்படின்னு பார்த்தோன்னா குறைந்த புவி வட்டப்பாதையில் லோ எர்த் ஆர்பிட்டில் 350 கிலோ வரையிலான எடையை சுமந்து செல்லக்கூடிய ராக்கெட் இது. இதுவே சன் சின்க்ரோனஸ் ஆர்பிட் அப்படின்னு பார்த்தோன்னா சூரிய ஒத்திசைவு சுற்றுப்பாதைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு அங்கே செயற்கைக்குள்ளே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா 260 கிலோ வரைக்கும் எடையை சுமந்து செல்லக்கூடிய திறன் வாய்ந்தது. இதோடைய பயண இலக்கு அப்படின்னா இப்போ எங்கே நிலைநிறுத்தப்பட்டிருக்குது அப்படின்னா 450 கிலோமீட்டர் தூரத்தில் 60 டிகிரி சாய்வில் இன்க்ளினேஷன். ஸோ அந்த சுற்றுப்பாதை இலக்கை வச்சு தான் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது பூமியிலிருந்து 450 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டிருக்குது. அடுத்ததாக இதோடைய ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோன்னா
உலோகங்களுக்கு பதிலாக மெட்டலுக்கு பதிலாக அதிநவீன எடை கம்மியான கார்பன் காம்போசிட் மெட்டீரியலால் இதை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. ஸோ இதனால் என்னன்னா லான்ச் வெஹிக்கிளோட எடை வந்து கம்மியாக இருக்கும். உள்ளே இருக்கக்கூடிய பேலோட்ஸ் எடையை நம்ம இன்னும் அதிகப்படுத்திக்கலாம். ராக்கெட் எடையை குறைச்சி பேலோட்ஸோட எடையை வந்து அதிகமாக்கலாம். இதுக்காக வந்து கார்பன் காம்போசிட் அப்படின்னு சொல்லி அந்த மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து லைட் வெயிட்டாக இருக்கும். அதை ஈஸியாகவும் அசம்பிள் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்திருக்கும், காஸ்ட் எஃபெக்டிவ். அடுத்ததாக இதோட இன்ஜின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா முழுக்க முழுக்க உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இன்ஜின்ஸை வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஃப்ளெக்சிபிலிட்டி, அதாவது ஒரு குறிப்பிட்ட செயற்கைக்கோளை வந்து தனியாக நிலைநிறுத்தத்துக்காகவும் இந்த ராக்கெட்டை பயன்படுத்தலாம். கூடவே வந்து நிறைய செயற்கைக்கோள்களை இந்த ராக்கெட் மூலமாக ஏவ முடியும். அதே மாதிரி தேவைக்கேற்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட சுற்றுப்பாதையில், அதாவது கஸ்டம் ஆர்பிட்டால் டிப்ளாய்மெண்ட், அதாவது குறிப்பிட்ட ஒரு சுற்றுப்பாதையில் செயற்கைக்கோள்களை வந்து நிலைநிறுத்த முடியும் இந்த லான்ச் வெஹிக்கிளை யூஸ் பண்ணி. ஸோ அந்த மாதிரி தான் வடிவமைச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்ட செயற்கைக்கோள்கள். இதில் என்னென்ன சேட்டிலைட்ஸ்லாம் இந்த விக்ரம் 1 ராக்கெட்டை எடுத்துகிட்டு போச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ராக்கெட்டை டெவலப் பண்ண ஸ்கை ரூட்டோடைய ஒரு செயற்கைக்கோள், ஸ்கோப் அப்படின்னு சொல்லி ஒரு செயற்கைக்கோளும், விண்வெளி பாகங்களை தயாரிக்கக்கூடிய டிக்யூப் அப்படின்ற கம்பெனியோடைய ஒரு பேலோடும், இந்திய புவி கண்காணிப்பு நானோ செயற்கைக்கோள் தயாரிப்பாளராக இருக்கக்கூடிய கிரகா ஸ்பேஸ் நிறுவனத்தோடைய சோலராஸ் S3 செயற்கைக்கோளும், இந்திய விண்வெளி கழிவுகளை அகற்றக்கூடிய நிறுவனமான காஸ்மோசவ் அவங்களுடைய எம்ப்ரேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சேட்டலைட்டும் வந்து இப்போது இந்த ராக்கெட் மூலமாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இதில் 2 சேட்டிலைட் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்ட செயற்கைக்கோள்கள். அதாவது ஸ்கை ரூட் ஏவுன ஸ்கோப் செயற்கைக்கோளும், கிரகா ஸ்பேஸ் நிறுவனத்துடைய சோலராஸ் S3 செயற்கைக்கோளும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் சோலராஸ் அப்படிங்கிறது. இது 2ம் தான் ராக்கெட்டை விட்டு தனியாக வந்து அந்த லோ எர்த் ஆர்பிட்டாலில் நிலைநிறுத்தப்பட்டிருக்குது. அது வந்து இப்போ இயங்க தொடங்கி இருக்குது. மீதி இருக்கக்கூடிய பேலோட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ராக்கெட்டை விட்டு தனியாக போகாமல் ராக்கெட்டோடைய கடைசி அடுக்கான அப்பர் ஸ்டேஜ் 4th ஸ்டேஜ்லேயே அங்கேயே இருக்கும். ஸோ அங்கே தான் பொருத்தப்பட்டிருக்கும். ராக்கெட் வந்து செயற்கைக்கோளை நிலைநிறுத்தினதுக்கு அப்புறமா விண்வெளி கழிவாக மாறாமல் ஒரு தற்காலிக விண்வெளி ஆய்வுக்கூடமாக இன் ஆர்பிட் பிளாட்ஃபார்மாக வந்து அங்கேயே செயல்படும். இப்போ இது கூட அனுப்பின பொருட்களும் சரி, மற்ற 2 செயற்கைக்கோளும் வந்து இந்த 4th ஸ்டேஜில் இருக்கும். டிக்யூப் நிறுவனத்தோடைய ஒரு சேட்டலைட்டும் எம்ப்ரேஸ் சேட்டலைட்டும் பார்த்திங்க அப்படின்னா அந்த மேல் பகுதியிலே இருந்த மாதிரியே அதோடைய சோதனைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி தான் வடிவமைச்சிருக்காங்க. இது கூடவே வந்து ஒரு சில பொருட்கள் அனுப்பி வச்சுருந்தாங்க, சிம்பாலிக் பேலோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மலர் வடிவிலான காஸ்மிக் ப்ளூம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கலைப்படைப்பை வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திய விஞ்ஞானிகளான சர் சி.வி. ராமன், விக்ரம் சாராபாய், அப்புறம் ஏபிஜே அப்துல் கலாம் இவங்களுடைய மைக்ரோ சிற்பங்கள் இருக்கக்கூடிய 18 கிராம் கோல்டு மைக்ரோ ராக்கெட்டை வந்து ஏவியிருந்தாங்க. அதே மாதிரி பிரதமர் மோடி கையெழுத்திட்டிருந்த வந்தே மாதரம் அப்படின்ற வாசகம் அடங்கின போஸ்ட் கார்டு அஞ்சல் அட்டையும் இது கூடவே வந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. இந்த ஸ்கை ரூட் நிறுவனம் 2022 விக்ரம் எஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ராக்கெட்டை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போவும் அது ஃபர்ஸ்ட் ப்ரைவேட் கம்பெனி டு கேரி அவுட் ஏ சிங்கிள் ஸ்டேஜ் சப் ஆர்பிட்டால் ஃப்ளைட். அப்போ ப்ரைவேட் கம்பெனி ராக்கெட்டை ஏவுறது முதல் தடவை தான், ஆனால் சப் ஆர்பிட்டால் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் கடலில் விழுந்துடும். ஸோ நிரந்தரமாக அங்கே வந்து சேட்டலைட்டை வந்து நிலைநிறுத்தாது. அந்த மாதிரியான ஒரு ராக்கெட்டை வந்து 2022 லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் இது வந்து ஆர்பிட்டால் ராக்கெட், பூமியோட ஈர்ப்பு விசையும் முழுமையாக தாண்டி விண்வெளியில் போய் செயற்கைக்கோள்களை பூமியோடைய நிலையான சுற்றுப்பாதையில் நிரந்தரமாக நிலைநிறுத்தக்கூடிய திறன் கொண்டது தான் இந்த ராக்கெட். ஸோ அதை தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனி டெவலப் பண்ணி லான்ச் பண்ணுறது. இதே போல் இந்தியாவுடைய முதல் தனியார் ஏவுதளம் அப்படின்னா தனுஷ். இப்போ எப்படி இஸ்ரோவோடைய லான்ச்சிங் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்னிகுல் காஸ்மோஸ் நிறுவனம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சென்னை பேஸ்டு ஸ்டார்ட் அப் கம்பெனி. அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய இஸ்ரோவுடைய விண்வெளி மைய வளாகத்திலேயே தனுஷ் அப்படின்ற பெயரில் இந்தியாவுடைய முதலாவது தனியார் ஏவுதளத்தை ப்ரைவேட்
லான்ச் பேடை வந்து அமைச்சாங்க. ஸோ பொதுவாகவே தனியார் நிறுவனங்கள் அப்படின்னா இஸ்ரோவோடைய ஏவுதளங்களை பயன்படுத்தி அவங்களோட ராக்கெட்டுகளை வந்து ஏவுவாங்க. ஆனால் அக்னிகுல் நிறுவனம் மட்டும்தான் அவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஏவுதளத்தையும் அதை இயக்கக்கூடிய கட்டுப்பாட்டு மையத்தையும் மிஷன் கண்ட்ரோல் சென்டரையும் வந்து அமைச்சாங்க. அங்கேருந்து தான் 2024 அக்னிபான் SORTD அப்படின்னு சொல்லி ஒரு ராக்கெட்டை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்தியாவோடைய முதல் தனியார் ஏவுதளத்துலேருந்து ராக்கெட் ஏவுன முதல் தனியார் நிறுவனம் அப்படின்னா அது அக்னிகுல் காஸ்மோஸ் தான். அதே மாதிரி உலகிலேயே முதல் முறையாக ஒற்றை பகுதி 3D பிரிண்டட் இன்ஜினை வந்து பயன்படுத்தின ராக்கெட்டை உருவாக்கின நிறுவனம் அப்படின்னாலும் அதுதான். ஸோ வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் சிங்கிள் பீஸ் 3D பிரிண்டட் செமி கிரையோஜெனிக் ராக்கெட் இன்ஜின். ஒரு ராக்கெட் இன்ஜினை உருவாக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய உதிரி பாகங்களை வந்து அசம்பிள் பண்ணணும். ஆனால் அக்னிகுல் நிறுவனம் என்ன பண்ணாங்க, 3D பிரிண்டிங் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எந்த ஒரு வெல்டிங் ஜாயின்ஸ் எதுவுமே இல்லாமல் ஒரே முழு பகுதியாக இருக்கக்கூடிய சிங்கிள் பீஸாக இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினை அக்னிலெட் அப்படின்னு சொல்லி அந்த பேரில் வந்து ஒரு இன்ஜினை உருவாக்குனாங்க. ஸோ இதுதான் உலகிலேயே முதல் முறையாக உருவானது. அதே மாதிரி செமி கிரையோஜெனிக் தொழில்நுட்பத்தை வந்து பயன்படுத்தியிருந்தாங்க. அதாவது செமி கிரையோஜெனிக் எரிபொருள் முறையில், அதாவது திரவ லிக்விட் ஆக்சிஜனும் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ப்ளஸ் ஏவியேஷன் டர்பைன் ஃபியூவல் ரெண்டையுமே வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ இதனால் இயக்கப்பட்ட உலகோட முதல் 3D பிரிண்டட் இன்ஜின் அப்படின்னா அக்னிகுல் நிறுவனம் உருவாக்கின அக்னிலெட் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த விக்ரம் 1 சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணது மூலமாக அமெரிக்கா சீனாவுக்கு அடுத்தபடியாக இந்த ப்ரைவேட் ஆர்பிட்டால் ராக்கெட்டை ஏவுன உலகின் 3வது நாடு அப்படின்னா அது இந்தியா தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.